ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கேன்னா, என் கையில் வந்து ஒரு ஷீட் பிக்சர் வச்சுருக்கேன். இதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் நான் போடுறேன். இந்த பிக்சரில் வந்து 2 பாக்ஸ் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? 2 பாக்ஸ் இருக்குது. மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது, கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பிள்ளைங்ககிட்ட என்ன பண்ண போகிறோம்னா, கேட்க போகிறோம். இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது, இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் பாருங்க. நேற்று சொன்ன மாதிரி பிள்ளைங்களுடைய மைண்டில் நம்ம ஒரு காரியத்தை உட்கார வைக்கிறோம். சரிங்களா? மேலே இருக்கிற பாக்ஸு டார்க்காக தெரியுது, கீழே இருக்கிற பாக்ஸு லைட்டாக தெரியுது. கரெக்டா? ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார். மேலே இருக்குது கொஞ்சம் கருப்பாக தெரியுது, கீழே இருக்குது வெள்ளையாக தெரியுது சார். எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்னு கேளுங்க. எல்லாரும் கைத்துக்கோங்க. ஆமாம், மேலே டார்க்காக இருக்குது, கீழே எல்லாம் தெரியுது. இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அப்போ எல்லாரும் ஓகே புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்தது நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் நல்லா கேளுங்க. கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. என்ன ஆச்சரியப்படுவீங்க? இப்போ நான் சொல்ல போகிற உண்மை என்னன்னு சொன்னால், இந்த மேலே இருக்கிற பாக்ஸும் கீழே இருக்கிற பாக்ஸும் ஒரே கலரில் தான் இருக்கு. எப்படி ஒரே கலரில் இருக்குதா? என்ன சார் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? மேலே இருக்கிற பாக்ஸு கீழே இருக்கிற பாக்ஸ் எவ்வளோ வித்தியாசமாக தெரியுது. இது வெள்ளை கலர் இருக்குது, கருப்பு கலரில் இருக்குது. என்ன நீங்கள் ஒரே கலரில் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரே கலர் தான் இருக்குது, அதை எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை வச்சு நீங்கள் இதை பண்ணலாம். ஆனால் என் கை வச்சா தெரியுமான்னு தெரியல. இப்போ நான் பாருங்கள். இப்போ மேலே இருக்கிற பாக்ஸும் கீழே இருக்கிற பாக்ஸும் ஒரே கலர்ன்றதை நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். இப்போ நல்லா நீங்கள் பாருங்கள். இப்போ தெரியுதா உங்களுக்கு? மேலே இருக்கிற பாக்ஸும் கீழே இருக்கிற பாக்ஸும் என்ன கலரில் இருக்குது? வேற வேறு கலரில் இருக்கா, ஒரே கலரில் இருக்கா? இப்போ எப்படி தெரியுது? வேற வேற கலரில் இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் இந்த நடு பகுதியை மட்டும் நான் இப்படி மறைச்சிட்டேன்னா இந்த 2 பாக்ஸும் ஒரே கலரில் தான் இருக்குது. அப்போ எப்படி இப்படி வெள்ளையா தெரியுது? இது வெள்ளையா தெரியுது, இது கருப்பா தெரியுது. எப்படி அது? அதுதான் லைட் இதில் வந்து முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. இந்த பாக்ஸை வந்து ஒரு ஆங்கிளில் லைட் வெளிச்சம் வந்து இதில் படுற மாதிரி இதை வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அந்த லைட் வெளிச்சம் வந்து இந்த இடத்துல படுற ஒரு ஆங்கிளில் படுற மாதிரி இதை வச்சு எடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த 2 பாக்ஸுமே ஒரே கலர் தான். ஆனால் லைட் இதில் பட்டு இந்த இடத்துல இது வெளிச்சமாக தெரியுறதுனால, லைட் பட்டு இந்த இடத்துல இப்படி வெளிச்சமாக தெரியுது, இந்த இடத்துல டார்க்காக தெரியுது. அதனால உங்களுக்கு 2 பாக்ஸுமே வேற வேற கலரில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இது 2மே வேற கலரில் இல்லை, 2மே ஒரே கலர் தான் இருக்குது. ஏனென்றால் லைட் வெளிச்சம் அந்த ஆங்கிளில் இப்படி படுறதுனால வேற வேற மாதிரி தெரியுது. நல்லா பாரு தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து அவங்க வந்து நல்ல வெள்ளையா இருக்கிற மாதிரி, பரிசுத்தமா இருக்கிற மாதிரி நீ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க. நீ யோசித்து பார்ப்போமே. இதுதான் உன்னுடைய இருதயம். ஓகேயா? இதுதான் உன்னுடைய வெளியில பார்க்குற சரீரம். ஓகே, இது உள்ள மனசு, இது வெளியில பார்க்குற சரீரம். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, உள்ளுக்குள்ள எப்படி இருக்குது? டார்க்கா இருக்குது. எப்படி இருக்குது? டார்க்கா இருக்குது. ஆனா இங்க என்ன பண்றாங்க? எல்லாருக்கும் முன்பாக மேக்கப் போட்ட மாதிரி, அதெல்லாம் நான் எந்த தப்பும் செய்யலை, நான் ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்ற மாதிரி வெளிப்புறமான வாழ்க்கையை வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்க வந்து பார்க்கறதுக்கு நல்ல பிள்ளை மாதிரி வாழ்ந்துட்டு காண்பிக்கிறதுக்காக அப்படி வாழ்றாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட அதை நீ மறைக்க முடியுமா? நீ எல்லாரும் ஏமாத்திடலாம் தம்பி தங்கச்சி. உன் ஃப்ரெண்டை நீ ஏமாத்திடலாம், உன் கூட படிக்கிறவங்களை நீ ஏமாத்திடலாம். நீ வெளியில நல்லா சண்டே கிளாஸ்ல நல்லா பாட்டு பாடுற, நீ நல்லா ஜோம் பண்ற, நீ நல்லா வந்து ஆண்டவரை பத்திலாம் நீ மற்றவங்க கிட்ட சொல்லணுன்றலாம் நீ சொல்ற, சாட்சிலாம் சொல்ற, அப்படிலாம் நீ பண்ற, பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா உனக்குள்ள இருக்கிற பாவம், உன் மனசுக்குள்ள இருக்கிற பாவங்கள் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிற, மறைச்சு வச்சிருக்கிற, வெளியில நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது பாரு. ஆனா ஆண்டவர் ஒரே நிமிஷத்துல உன் மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்றத கண்டுபிடிச்சிருவார். இப்ப பாருங்க, இந்த 2மே வேற வேற கலர்ல இருக்க மாதிரி தெரியுது. ஆனா ஒரே ஒரு இப்படி மறைச்சிட்டா போதும், 2மே ஒரே கலர் இருக்குது. அப்போ ஆண்டவருக்கு முன்பதாக நீ எதையுமே நீ மறைக்க முடியாது. மற்றவங்க நீ ஏமாத்தலாம், மற்றவங்க முன்னாடி நல்லவர் மாதிரி நீ நடிக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி உன்னால நடிக்க முடியாது தம்பி தங்கச்சி. பாரு, இது 2மே ஒரே கலர் தான். பார்க்கறதுக்கு வேற வேற மாதிரி தெரியுது, ஆனா ஒண்ணுதான். உன்னுடைய இருதயத்துல பாவம் இருக்கும் என்று சொன்னா தம்பி தங்கச்சி, நீ ஆண்டவருக்கு ஒருவேளை நீ ஃப்ரெண்டை ஏமாத்திடலாம், அப்பா அம்மாவை ஏமாத்திடலாம், கூட படிக்கிறவங்களை ஏமாத்திடலாம்.
ஆனால் ஆண்டவரை ஒரு நாளும் நீ ஏமாற்ற முடியாது. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷனை நம்ம இதில் சொல்லித்தர போகிறோம். என்ன வசனம் நம்ம சொல்லித்தர போகிறோம் இதில்? ஆனால் நீங்கள் பாருங்கள், சங்கீதம் 139 சங்கீதம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 139 முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்போ கர்த்தர் என்ன, உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்போ அவரை என்னால் ஏமாற்ற முடியுமா? நிச்சயமா ஏமாற்ற முடியாது. உலகத்தில் இருக்கிற மக்களை நான் ஏமாற்றி, நான் ஒரு பரிசுத்தவான் போல, நான் ஒரு நல்லவன் போல, நான் பைபிள் தூக்கிட்டு நான் ஏசப்பா பிள்ளைன்னு எல்லாருக்கும் சொல்லி நான் ஏமாத்திடலாம். ஆனால் கர்த்தரை ஒரு நாளும், ஏசப்பா ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது தம்பி தங்கச்சி. ஏன்னு சொன்னால் அவருடைய வசனம் சொல்லுது, அவர் என்ன பண்ணுறாரு, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கும், உன்னுடைய விருதத்தில் என்ன இருக்குது, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, எல்லாமே அவருக்கு தெரியும் தம்பி தங்கச்சி. அதனால் என்ன செய், ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, எங்கள் சொந்தக்காரக்கெல்லாம் தெரியாது, சண்டே கிளாஸ் அக்காக்கெல்லாம் தெரியாது. ஆனால் நான் சண்டே கிளாஸ்க்கு வர பிள்ளை தான், நான் ஜோம் பண்ணுறேன் தான். ஆனாலும் எனக்குள்ளே இந்த பாவம் இருக்குது, யாருக்குமே தெரியாது. நான் மறைச்சி நான் எல்லாருக்கும் முன்னாடி, இப்போ அந்த அங்கிள் சொன்னாங்களே அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வெளிப்பிரகாரமாக நான் நல்ல ஒரு பரிசுத்தமாக வாழ்கிற மாதிரி நான் வாழ்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே என்னோட இருதயத்தில் இந்த பாவம் இருந்துட்டு தானே இருக்குது, என்னால் விட முடியல அப்படின்னு ஒருவேளை நினைக்கிற தம்பி தங்கச்சியாக இருந்தேன்னா ஏசப்பா கிட்ட சொல்லு, ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஏசப்பா, உங்ககிட்ட என்ன என்னால் உங்களை ஏமாற்ற முடியாது ஏசப்பா. நீங்கள் என்னோடய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்துருக்குறீங்க, என்னோடய இருதயத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் ஏசப்பா. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, இந்த பாவத்தோட என்னால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் இன்றைக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்ற வேத வசனத்தின்படி ஏசப்பா என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏசப்பா கிட்ட நீ மன்னிப்பு கேட்டேன்னா தம்பி தங்கச்சி, ஏசப்பா உன்னை மன்னிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வேஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீ ஆண்டவருக்குள்ள நீ பரிசுத்தமாக நீ வாழ முடியும் அப்படின்ற இந்த சுவிசேஷன், இந்த அப்ளிகேஷனை நம்ம இந்த ஒரு சின்ன ஒரு இந்த கேம்னு சொல்ல முடியாது, பர்சனல் சொல்ல முடியாது, இந்த பிக்சர் மூலமாக நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லலாம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.